அனைவருக்கும் வணக்கம். ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ, ஐசிஐசி பேங்க் போன்ற வங்கி பங்குகள் நல்ல முதலீடா? ஆனால் ஒரு வங்கி பங்கை வாங்கும் முன் இந்த 8 விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். 1. என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். வாடிக்கையாளர்கள் கடனை திருப்பிக் கொடுக்காமல் இருந்தால் அது என்பிஏ ஆகிறது. என்பிஏ குறைவாக இருந்தால் வங்கி வலுவாக உள்ளது. 2. லோன் growth. வங்கி ஆண்டுதோறும் அதிக கடன்கள் வழங்குகிறதா? கடன் வளர்ச்சி தொடர்ந்து இருந்தால் வருமானமும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. 3. டெபாசிட் growth. மக்கள் அதிகமாக பணம் டெபாசிட் செய்கிறார்களா? வைப்புகள் அதிகரித்தால் வங்கிக்கு குறைந்த செலவில் நிதி கிடைக்கும். 4. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் NIM. கடனில் சம்பாதிக்கும் வட்டிக்கும் டெபாசிட்களுக்கு கொடுக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசமே NIM. NIM அதிகமாக இருந்தால் லாபமும் அதிகமாக இருக்கும். 5. காசா ரேஷியோ. கரண்ட் அக்கவுண்ட் மற்றும் சேவிங்ஸ் அக்கவுண்டில் உள்ள வைப்புகள் விகிதம். காசா அதிகமாக இருந்தால் வங்கியின் நிதிச் செலவு குறையும். 6. CAR கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ. எதிர்பாராத இழப்புகளை சமாளிக்கும் வங்கியிடம் போதுமான மூலதனம் உள்ளதா என்பதை இது காட்டுகிறது. CAR அதிகமாக இருந்தால் நல்ல அறிகுறி. 7. RBI கொள்கைகள். ரெப்போ ரேட் உயர்ந்தாலும் குறைந்தாலும் வங்கி லாபத்தில் தாக்கம் ஏற்படும். அதனால் RBI அறிவிப்புகளை கவனிக்க வேண்டும். 8. நிர்வாகம். நல்ல நிர்வாகம், குறைந்த மோசடி, வெளிப்படையான செயல்பாடு கொண்ட வங்கிகளை தேர்வு செய்வது முக்கியம். ஒரு வங்கி பங்கை வாங்கும் முன் அதன் பெயரை மட்டும் பார்க்காதீர்கள். இந்த 8 விஷயங்களை ஆய்வு செய்து முதலீட்டு முடிவை எடுக்கவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.